ஹாய் ஹலோ. இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக சிம்பிளாக பண்ணுற மாதிரி ஒரு தோசை ரெசிபி பார்க்கலாமா? ராகி ஊத்தப்பம் தான் பண்ணியிருந்தேன். நல்லா 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். தோசை மாவு இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம். அதுக்கு ஒரு கப் அவல் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதோட 1/2 கப் தயிர் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே கப்பால் 2 கப் ராகி மாவு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தோசை நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சு. ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. உடனே ஊத்தப்பம் மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். அதுக்கு பெர்ஃபெக்டான ஒரு பூண்டு தக்காளி தொக்கு பார்க்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் 5 பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு கருவேப்பிலை போட்டு சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. 2 பெரிய தக்காளி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி போட்டிருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் குழம்பு பொடி. குழம்பு பொடிக்கு பதிலாக நீங்கள் சில்லி பவுடர் அப்புறம் கொரியண்டர் பவுடர் கூட சேர்த்து பண்ணலாம், நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு வேக வைங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துடும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் மேல் டாப்பில் ஊற்றிக்கோங்க. சூப்பராக இருக்கும். பூண்டு குழம்பு மாதிரியும் பூண்டு தொக்கு மாதிரியும் இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த தோசையோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அல்டிமேட் காம்போவாக இருக்கும். இப்போ ஊத்தப்பம் மாதிரி ஊற்றிட்டு பெரிய வெங்காயம், மல்லி இலை போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக சூப்பராக வந்திருந்தது. உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா ரவை கூட சேர்த்து தோசை ஊற்றலாம், அதுவும் நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக வரும். இந்த காம்போ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.